பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போறதுன்ற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஒரு பக்கம் ராஜி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத சென்னை போகணும்னு இங்க நைட்டு பூரா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கதிர் தன்னோட மாமாவான முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அதே சமயம் இங்கிட்டு ராஜி நம்ம கதிர் கூட தான் சேர்ந்து போறோம்ன்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்காங்க. இதனால கதிர் இருந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க போறோம்னு தயங்கிட்டே ரூம்குள்ள வந்து நீ எக்ஸாம் எழுத பஸ்லயோ ட்ரெயின்லயே போ அப்படின்னு சொல்லும் போது ராஜி இதை கேட்டுட்டு ஏன் கார் ஏதோ அவைலபிளா இல்லையா, என்னாச்சு, ஏன் உன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நம்ம டிராவல்ஸோட கஸ்டமர் ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஹாஸ்பிட்டல் வரையும் கூட்டிட்டு போகணும், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன விட உன் கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ராஜி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராஜிக்கு உண்மை என்னன்னு தெரியாது. தன்னோட அப்பாவுக்காண்டி தான் கதிர் இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வந்துச்சுன்னா ராஜி மனசையே விட்டுருவாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ராஜி கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களே இப்பதான் பல தடைகளை தாண்டி எப்படியாச்சும் போலீஸ் ஆயிரணும்ன்ற நினைப்புல உட்கார்ந்து தீவிரமா படிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ராஜியும் சமாளிக்கணும், அதே சமயம் அங்கிட்டு சக்திவேலை சமாளிச்சு இங்க வீட்டுல இருக்கவங்களையும் சமாளிச்சு எப்படியாச்சும் முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் பார்க்கும்போது கதிரை நினைச்சாதான் ரொம்பவுமே பாவமா இருக்கு. சரின்னு ராஜி கிட்ட திட்டும் வாங்கிட்டு பேச்சும் வாங்கிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு கதிர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் இங்கிட்டு மீனா வேற அவங்களுமே அவங்க ஆபீஸ் மூலியமா சென்னைக்கு ஏதோ டூர் கூட்டிட்டு போறதா சொல்லி செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் இருந்துட்டு இங்க ராஜி கோமா நடந்து போயிட்டு இருக்கும் போது கதிர்னால என்ன வந்து சென்னைக்கு விட முடியாதான், அதனால நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லும் போது கதிர் கிட்ட ஏன் உன்னால ராஜியை கூட்டிட்டு போக முடியாதான்னு சொல்லி கேட்கும் போது கதிர் ராஜி கிட்ட என்ன காரணத்தை சொன்னாரோ அதையே வீட்லயும் சொல்றாரு. அப்பதான் கோமதி இருந்துட்டு பரவாயில்ல விடுமா, மீனாவும் சென்னைக்கு தான் போறா, அதுவும் நைட்டு கிளம்புறா, நீ அவ கூட சேர்ந்து போயிரு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ராஜிக்கு ஒரு திருப்தியே ஏற்படுது. ஏன்னா தனியா போனோம்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும், எக்ஸாம் வேற எழுத போறாங்க, ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம போயிரும். இப்ப ஆறுதலுக்கு மீனா வராங்கன்னு சொன்ன உடனே ராஜிக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருது. அதனால இப்போ ராஜியை எப்படியோ சமாளிச்சாச்சு. இப்ப அங்கிட்டு சக்திவேலை சமாளிச்சு முத்துவேலை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு நல்லபடியா கூட்டிட்டு போய் சேர்த்தரணும், அந்த மைண்ட் செட்ல தான் கதிர் இப்ப இருப்பாரு. அப்பதான் முத்துவேல் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நைட்டு கிளம்பலான்னு போறப்போ சக்திவேல் இருந்துட்டு இந்நேரத்துல எங்கனே கிளம்பிட்டீங்க, அதுவும் சொல்லாம கொள்ளாம கூட கிளம்புறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல சக்தி, ஊரு விட்டு ஊரு போய் நிலம் வாங்குறதா, அதான் மதுரை வரையும் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன், அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா யார்கிட்டயுமே சொல்லாம கூட கிளம்புறீங்க, நீங்க கொஞ்ச நாளாவே சரியே இல்லையேன்னு எங்க கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன நிலத்தை வாங்க போறீங்க, நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு தெரியாம நீங்க ஏதோ பிளான் மட்டும் பண்றீங்க நல்லா தெரியுதுனே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் முத்துவேல் இருந்துட்டு உங்களை விட்டு நான் என்னடா பிளான் பண்ண போறேன், அப்படி பண்ணி எனக்கு என்னதான் கிடைக்க போகுது, சத்தியமா இந்த விஷயத்த நான் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும் தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கேன், அந்த நிலம் மட்டும் வாங்கிட்டேன்னா கண்டிப்பா அதை உன் பேர்ல கூட நான் எழுதி வைக்கிறேன், அதுவரையும் பொறுமையா இரு சக்தி, நீங்களா வந்தீங்கன்னா அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்ட்டு தான் நானே போய் இந்த விஷயத்த சுமூகமா முடிச்சுட்டு வரலான்ட்டு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு உங்க அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா, உனக்கு உன் அண்ணனை பத்தி தெரியாதா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணுவேன்னு என் மேலே சந்தேகப்படியா சக்தி அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் இருந்துட்டு ஐயோ அப்பெல்லாம் இல்லன்னு நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்களா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இங்க சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. எப்படியோ பேசி சமாளிச்சுட்டு முத்துவேலும் கதிரோட டிராவல்ஸ் கிட்ட போயிடுறாரு. இருந்துமே சக்திவேலுக்கு ஒரு சந்தேகம், எதுக்கும் அண்ணனை ஃபாலோ பண்ணுவோம், அண்ணனோட நடவடிக்கையே சரியில்லை, இப்பெல்லாம் அந்த கதிர் பையன் கூடயும் அவரோட பொண்ணு மேலேயும் ரொம்ப பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காரு, இப்ப கூட டிராவல்ஸ் பிடிச்சுதான் போறேன்றாரு, வீட்டுல கார் இருக்கு, குமரவேல் இருக்கான், நினைச்சிருந்தா அவனை கூட கூட்டிட்டு போலாம், ஒருவேளை அவரோட ஆசை மருமவனை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு இங்க சக்திவேல் பின்னாடி வர, ஆனா கதிர் முன்கூட்டியே பிளான் பண்ணி இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு வேற ஒரு டிரைவரை முத்துவேலை பிக்கப் பண்றதுக்காக அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு டிரைவரையும் வேற ஒரு காரையும் பார்த்த உடனே அப்பதான் சக்திவேலுக்கு சந்தேகமே தீர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் முத்துவேலை ஏத்திட்டு வந்து கதிரோட டிராவல்ஸ் முன்னாடி வந்து நிப்பாட்டிடுறாரு. எதுக்குப்பா வேற டிரைவர் அனுப்பிச்சு விட்டு அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்ட உடனே இல்ல நிறைய பேருக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கும், அதனாலதான் நான் வேற ஒரு டிரைவர் அனுப்பிச்சு விட்டேன், இப்ப இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்ல, உங்களை நல்லபடியா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும், வேமா யாராச்சும் பாக்குறதுக்குள்ள கார்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க இந்த பக்கம் கிளம்ப, அதே சமயம் மீனாவும் ராஜியுமே கிளம்புறாங்க. ஒருவேளை அங்க ராஜி எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எதிர்பாராத விதமா கதிரையோ இல்ல முத்துவேலையோ பாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு கூடவே மீனாவும் போறனால கரெக்டா ஏதாவது ஒரு பிளான் மாறி திருச்சிக்கு வந்து எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி கதிரையும் பார்த்து கதிரையே இங்க இருக்காருன்னு யோசிச்சு சந்தேகமும் பட்டு வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிரும். கண்டிப்பா உண்மை எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ராஜி ரொம்பவுமே பயப்படுவாங்க. அதனால முத்துவேலுக்கு எந்த ஒரு ஆபத்துமே நடக்காம நல்லபடியா இந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு முத்துவேல் பழையபடி திரும்பி அதே சமயம் ராஜியுமே அவங்க லட்சியத்தை அடைஞ்சு எல்லாருமே ஒண்ணு கூடி சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.